பிம்பங்கள் உருவாகுது. அதாவது ஒரு கண்ணாடியில் தோன்றும் பிம்பம் மற்றொரு கண்ணாடிக்கு பொருளாகுது. அதே மாதிரி இரண்டாவது கண்ணாடியில தோன்றும் பிம்பம் முதல் கண்ணாடிக்கு பொருளாகுது. அதனால நம்ம 3 பிம்பங்களை பார்க்க முடியுது. இதுதான் பன்முக எதிரொலிப்பு. தேவையான பொருட்கள் 2 சமதள ஆடி, ஏதேனும் ஒரு பொருள். இப்ப நம்ம 2 சமதள ஆடிய கோணத்தை குறைக்கும் போது அதிக எண்ணிக்கையிலான பிம்பங்கள் உருவாகும். இந்த மாதிரி தோன்ற பிம்பங்களின் எண்ணிக்கையானது கோணத்தின் மதிப்பினை சார்ந்தது. இப்ப நம்ம இந்த சமதள ஆடியை ஒன்று கொண்டு இணைய வைக்கும் போது முடிவிலா எண்ணிக்கையில் பிம்பங்கள் உருவாகும். இந்த பன்முக எதிரொலிப்பு நம்ம அன்றாட வாழ்க்கையில எங்கெங்க பயன்படுதுன்னா நகை கடையில பயன்படுது, சலூன் கடையில பயன்படுது, துணி கடைகள்